நெக்ஸ்ட்டு 11th சம் பார்க்கலாம். இஃப் cosecant theta minus sin theta equal to a cube and secant theta minus cos theta equal to b cube அப்படின்னா நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். a க்யூபும் b க்யூபும் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம a என்ன b என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cosecant theta minus sin theta equal to a cube. அப்போது இதில் இருந்து நான் ஏவை கொண்டு வரணும். ஸோ அதுக்காக ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். a cube equal to cosecant thetaவை நம்ம எப்படி எழுதலாம்? 1/sin theta அப்படின்னு எழுதலாம். இதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம் மைனஸ் sin theta. ஸோ நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 1 மைனஸ் இங்கே வந்து கீழே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது இங்கே வந்து என்னாகும்? சைன் ஸ்கொயர்டுன்னு ஆகும். மேலே சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா. கீழே சைன் தீட்டான் இருக்குது. இங்கே எல்சிஎம்மில் ஒன்றும் இல்லை, கீழே சைன் தீட்டா பை 1 இருக்கா. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 1ஆல் 1 பெருக்குனா 1 மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. கீழே டிவிஷனில் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை போட்டுடணும். 1ஐயும் சைன் தீட்டாவையும் பெருக்குனா நமக்கு சைன் தீட்டா கிடைக்கும். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது எதோட வேல்யூ அப்படின்னா a க்யூபோட வேல்யூ. ஸோ இதில் இருந்து நமக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும்? a ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. க்யூப்னா நம்ம எப்படி எழுதுவோம்? அந்த சைடு 1/3ன்னு எழுதுவோம். சப்போஸ் a பவர் 4ன்னு இருந்தால் 1/4, a பவர் 5ன்னு இருந்தால் 1/5. அவ்வளோதான், இதான் வித்தியாசம். ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதே போல் பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அடுத்து கிவனில் b க்யூபு இருக்குது. b க்யூப் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இதிலிருந்து 1/காஸ் தீட்டான்னு எழுதலாம் சீக்கன் தீட்டாவை, மைனஸ் காஸ் தீட்டா. அதே போல் தான் அங்கே சைன் இருக்குது, இங்கே காசு இருக்குது. ஸோ இங்கேயும் எல்சிஎம் எடுத்தோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னா என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ அதே போல் பியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா த ஹோல் பவர் 1/3. ஸோ ஏவோட வேல்யூ கிடச்சிருக்கு, பியோட வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன? a ஸ்கொயர் b ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ நான் அப்படியே எழுதிக்கிறோம். a ஸ்கொயர் b ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஃபஸ்ட்டு a ஸ்கொயர், ஏவோட வேல்யூ நமக்கு இதுன்னு தெரியும். ஸோ இதில் அப்படியே ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் மீன்ஸ் வெளியே இந்த 1/3 இருக்குல்லையா, அதை அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி பண்ணோம்னா என்ன வரும்? 2/3ன்னு வரும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த உள்ளுக்கு இருக்கிற டேர்மை எழுதிக்கிடுவோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா த ஹோல் பவர் 2/3. அதே மாதிரி b ஸ்கொயர், பியோட வேல்யூ இதை ஸ்கொயர் பண்ணும்போது 2/3 நமக்கு வரும். அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஹோல் பவர் 2/3. a ஸ்கொயர் எழுதியாச்சு, b ஸ்கொயர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், இதே டேர்மாக ப்ளஸில் எழுத போகிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா ஹோல் பவர் 2/3 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஹோல் பவர் 2/3. ஓகேவா? தெளிவாக ஒவ்வொன்றா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதும்போது நமக்கு எதுவுமே குழப்பாது. ஓகேவா? ஈக்குவல் டு நம்ம உள்ளுக்க கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஓகேவா? இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, வெளியே 2/3 இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அடுக்கில் உள்ளதை 4/3ன்னு கிடைக்கும். காஸ் பவர் 4/3 பை சைன் பவர் 2/3. ஓகேவா? இன்ட்டு அதே மாதிரி இங்கே சைன் பவர் 4/3 தீட்டா பை அதே மாதிரி காஸ்க்கு மேலே எதுவுமே இல்லை, அதனால அந்த 2/3 அப்படி எழுத போகிறோம். காஸ் பவர் 2/3 தீட்டா. ஸோ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த சைடு என்ன இருக்குது? காஸ் 4/3 தீட்டா பை சைன் பவர் 2/3 தீட்டா ப்ளஸ்
sin 4/3 theta by cos 2/3 theta. இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ டிவிஷனில் மேலே வந்து cos power 4/3 cos power 2/3 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? cos power 2/3 theta. எப்படி அப்படின்னா டிவிஷனில் இருக்கும்போது பவரில் இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது தான் நம்ம பவரை ஆட் பண்ணுவோம். அதாவது இங்கிட்டு பாருங்கள், a பவர் m பை a பவர் n அப்படி இருக்குன்னா a பவர் m மைனஸ் n. அதே போல் தான் இங்கே cos பவர் 4/3 மைனஸ் cos பவர் 2/3 இருக்குது. ஸோ நமக்கு 4/3 மைனஸ் 2/3னா என்ன கிடைக்கும்? 2/3 கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், cos பவர் 2/3 theta. அதே மாதிரி இங்கே sin அப்போது நமக்கு sin பவர் 2/3 theta அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்கலாம். ஏன்னா கீழே ரெண்டும் சேமாக கிடையாது. அப்போது இங்கே வந்து இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணணும், இங்கே இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். cos 4/3 into cos 2/3 theta plus sin 4/3 theta into sin 2/3 theta. இது வந்து மேலே உள்ளது divided by sin power 2/3 theta cos power 2/3 theta. இது டிவிஷனுக்கு கீழே உள்ளது. ஓகேவா? புரியுதுல? ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியாச்சு, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியாச்சு. ஸோ கீழே எல்சிஎம் எடுத்ததை நம்ம அப்படியே கீழே போட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே பெருக்கல் இருக்குது. இப்போது இந்த டேர்மும் ஒரே மாதிரி இருக்குது, டிவிஷனில் இருக்குது. கீழே இதுக்கு கீழே 1 தான் இருக்குது. அப்போது ஒரு தொகுதியும் பகுதியும் அடிக்கலாம் இல்லையா? அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு இந்த மேலே உள்ள டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இந்த அடுக்கை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 4/3 + 2/3 அப்படின்னா நமக்கு 6/3 கிடைக்கும். அப்போது cos பவர் 6/3 theta ப்ளஸ் இங்கேயும் அதே மாதிரி sin பவர் 6/3 theta அப்படின்னு கிடைக்கும். 6/3னா என்னது? 6/3 அப்படின்னா 2. அப்போது cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta. இதோட வேல்யூ என்ன? 1. ஸோ நம்ம என்ன எடுத்தோம்? a² b² இன்ட்டு a² + b² எடுத்தோம். நமக்கு ஆன்சர் வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஹென்ஸ் த ப்ரூஃப். நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதுதான்.